அட்டு படக்குழுவினர், அவங்கள பாராட்ட வந்திருக்கிற நண்பர்கள், பிரமுகர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே எல்லாருமே பேசின ஒரு முக்கியமான மேட்ரு என்னென்னா ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத பற்றி. இந்த ஜல்லிக்கட்டை பற்றி 3 வாரத்துக்கு முன்னாடியே நான் பாக்கியால் வந்து ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தேன். என்னென்னா, இந்த பழைய படங்களில் வந்து ஒரு காமெடி வரும், சின்ன கோடு, ஒரு கோடு போட்டிருக்கும், பெரிய கோடு போட்டிருக்கும், இதை அழிக்காமல் இதை எப்படி சின்ன கோடு பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது கீழே ஒரு பெரிய கோடு போட்டு அதை அழிக்காமையே இது சின்ன கோடு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது காமெடியாக கொடுத்துருந்தாங்க. நான் திங்க் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. அதையே நான் யூஸ் பண்ணி ஒரு கோடு, பெரிய கோடு போட்டிருக்கு, அது மேலே வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜல்லிக்கட்டுக்கு தடை அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு கீழே மோடி வந்து பெரிய கோடாக ஒன்று போட்டிருக்காரு. என்னென்னா, பொங்கலுக்கே தடை, கட்டாய விடுமுறைக்கு தடை அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வர அந்த நேரத்தில். அப்புறம் அவர் சொல்கிற மாதிரி எப்படி அதை அழிக்காமல் நான் எப்படி இதை வந்து சின்னது பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குற மாதிரி உடனே கூட இருக்கவங்கெல்லாம் அச்சாச்சி அப்படின்னு சொல்லி வெங்கையா நாயுடெல்லாம் பாகுந்தி, சாலை பாகுந்தி அப்படின்னுலாம் சொல்கிற மாதிரி கார்ட்டூன் போட்டிருந்தேன். என்னென்னா, அதுக்கப்புறம் உடனே அந்த விடுமுறை அப்படிங்கிறது வந்து ரத்து பண்ணிட்டாங்க, விடுமுறை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கும் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் வந்து இன்றைக்கே அவங்க சொல்லிட்டு தான் நாளைக்கு பொழுது தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கண்டிப்பாக வேறு வழியே இல்லை, அவங்க சரின்னு சொல்லி ஒத்து தான் தேரணும், ஒத்துக்குவாங்க. அதனால் அது கண்டிப்பாக அது வெற்றி அடைஞ்சிரும். இந்த இங்கே வர்ற வரைக்கும் எனக்கு இந்த கம்பெனி இதில் யாரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு எல்லோரும் வேண்டப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வர்றதுக்கு முன்னால் ப்ரொடியூசர் மட்டும் வந்திருந்தார். வந்து இந்த மாதிரி வரணும், ஆடியோ கேசட் ரிலீஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் உடனே ஒத்துக்கிட்டேன். கூடவே வந்து நாங்கள் ஸ்டுடியோ 9லேருந்து வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கூட ப்ரொடியூசர் கூட அன்பழகன் கூட இன்னொருத்தர் இருந்தாங்க. நான் உடனே ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் என்னென்னா, புதுமுகங்களை வச்சு இந்த காலத்தில் செய்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து பெரிய சமாச்சாரம். அந்த ப்ரொடியூசர் வந்து தைரியமாக, என்ன பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து தைரியமாக புதுமுகங்களை வச்சுன்னா கலையை ரசிக்கிறவன் தான் அதை செய்ய முடியுமே ஒழிய காசாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் வந்து அதை செய்ய முடியாது. ஸோ அவர் எல்லாத்தையும் புதுமுகங்களை வச்சு அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னையுமே அது எனக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே நிறைய பேர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த படத்துக்கு பக்கபலமாக இருக்கிறது மியூசிக்னால் மியூசிக் குடும்பமே இங்கே இருக்குது. ஒருத்தர் 2 பேர் எல்லாம் அவ்வளோ பேர் பக்கபலமாக இருந்துகிட்ருக்காங்க. 10ஆவதுக்கு எல்லோரும் ஈஸ்வரியம்மா வேறு, அவங்க வேறு பாடியிருக்காங்கன்னு சொல்லி ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் வந்து அவங்கள பற்றியெல்லாம் ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொன்னாங்க. அடுத்தபடியாக வந்து சிவா படம் பார்த்துட்டாரு. அவரும் வந்து படத்தில் வந்து என்னென்னலாம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னா, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் சகட்டு மேனிக்கு ரொம்ப பிரமாதமாக அப்ரிசியேட் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி. இப்போ தான் நான் ஆடியோ ரிலீஸ் அப்படின்னு சொல்லும்போது தானும் சொன்னார், இல்லை அவன் படம் பார்த்துட்டாப்புல, அதனால தான் கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அவர் வந்து அனுபவம் ரசித்து சொன்னார். அடுத்தபடியாக எனக்கு பாண்டியன் மாஸ்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், அவரை பற்றி எனக்கு வாய்ப்புகளே இல்லை. ஆனால் என் பையன் கூட போயிட்டுருக்க, மாஸ்டர்கிட்ட போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போய் ட்ரைனிங்கு போவான். என் படத்தில் நடிக்கும்போது நிறைய பேர் வந்து எங்கடா போகிறீங்கன்னா, இந்த மாதிரி மாஸ்டர்கிட்ட போய் ட்ரைனிங்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும், அவருடைய குருநாதர் மாடக்குழி அழகிரிசாமி மாஸ்டர் வந்து என்னோடய படத்தில் ஒருகிய வசு படத்தில் வந்து வேலை பார்த்தாரு. ஸோ அவர் வேலை பார்த்தது இப்போ இவர் சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. சங்கிலி முருகன் இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசராக ஒருத்தர் வளர்ந்து, நடிகராக மட்டுமல்ல ப்ரொடியூசராக வளர்ந்து, டிஸ்ட்ரிபியூட்டராக வளர்ந்து இன்றைக்கி பெரிய லெவலில் சங்கிலி முருகன் இருக்காருன்னா, சங்கிலின்னு நான் படத்தில் பேர் வச்சேன். ஆனால் அந்த சங்கிலிக்கு பேக்ட்ராப்பாக அதில் வரக்கூடிய ஃபைட்டை வந்து பிரமாதமாக கம்போஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து அதை உண்டாக்குனது வந்து இவங்க குருநாதர் மாடக்குழி அழகிரிசாமி. அவர் தான் அந்த படத்தில் டெய்லி அவருக்கு வந்து சாயங்கால நேரம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அந்த ஸ்டிக் ஃபைட்டு அது இது எல்லாமே ட்ரைனிங் கொடுத்து அந்த படத்தில் வந்து சங்கிலி அப்படிங்கிற கேரக்டர் நடித்தார். சங்கிலின்னு பேர் வர்றதுக்கே காரணமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தூரம் நின்று போச்சுல, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எனக்கு அதே மாதிரி சாயங்கால நேரத்தில் வந்து ஹோட்டல்லையே மேலே வந்து மொட்டை மாடியில் வச்சு எனக்கு கம்போசிங் எனக்கு பண்ணி கொடுத்துட்ருப்பார், ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பார். அப்போ நான் ஸ்டிக் ஃபைட் பண்ணப்போ தூரம் நின்று போச்சு படம் பார்த்துட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எத்தனை வருஷமாக அது ஸ்டண்ட்டு இந்த ஸ்டிக் ஃபைட்டு பழகினேன் அப்படின்னு, சின்ன வயசுலேருந்தே பழகிட்டு இருந்தேன். இல்லைங்க இங்கே சினிமாவுக்கு வந்து தான் அப்படின்னு. பொய் சொல்லாத, அந்த கால் ஸ்டெப்பெல்லாம் அப்படி வராது அப்படின்னாரு. இல்லைங்க இங்கே தான் பழகினேன். யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா, அப்புறம் மாடக்குளம் அழகிரிசாமின்னு. அழகிரிசாமியா அப்படின்னு சொன்னார்.
அப்புறம் அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி தலைவர் கேட்டாருங்கன்னு சொன்னோன்னே அவருக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவர் ஒவ்வொருத்தரையும் நல்லா மைண்டில் வச்சுட்டு இருப்பார் இல்லையா, ஸ்டண்ட் ஆளுக்கு போகிறான். ஸோ அவங்க வந்து சொன்னது, ஸோ மாஸ்டர் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்தபடியாக இன்னொன்று என்னென்னா, சுரேஷ் அவர்கள் இவரை வந்து 3வது தடவை சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் படத்தில் பார்த்துருப்பேன், நேரில் சந்திக்கும் போது அன்றைக்கி அந்த துருவங்கள் 16 அதில் தான் வந்து சந்தித்தேன். துருவங்கள் 16 சந்திக்கும் போது அன்றைக்கி ப்ரொஜெக்ஷன் இவரும் வந்திருந்தார். சாதாரணமாக கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், படத்தை பார்த்துன்னுமே நான் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு. அப்போ நான் நினச்சிட்டேன் இவர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பார் போலுக்கு, படத்தை வாங்கிட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி, சரி பரவாயில்ல, ஒரு புதுமுக படத்தை வந்து இவ்வளோ தூரம் தைரியமாக வாங்கியிருக்காருன்ட்டு அப்போவே அவர் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் விழுந்தது. அடுத்தபடியாக அவரை சந்தித்தது வந்து எனக்கே தெரியாது, தர்மதுரை படத்தை நான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் மெட்ராஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து தர்மதுரை படத்தை செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணும்போது எனக்கு எந்த கம்பெனி யார் என்னன்னு தெரியாது, டைரக்டர் தெரியும், படம் யார் நடிச்சிருக்காங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இதுக்காக அவார்டு வாங்க வரும்போது தான் சுரேஷ் அவர்கள் வந்து அவருடைய ப்ரொடக்ஷன், அவர் தான் ப்ரொடியூசருங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஓ பரவாயில்ல, இவர் டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் இல்லை, நல்ல ப்ரொடியூசராக இருந்திருக்காரு, நல்ல படமாக ஒன்று எடுத்திருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இப்போது இங்கே ஸ்டுடியோ 9 அவர் தான் வாங்கியிருக்காருன்னு சொல்லும்போது அவர் அவ்வளோ சாதாரணமாக வாங்கியிருக்க மாட்டார். படத்தை வந்து கண்டிப்பாக அவருக்கு இம்ப்ரெசிவ் ஆகியிருந்தால் தான் இந்த படத்தை வாங்கியிருப்பார். அப்படிங்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய உத்தரவாதமாக இருக்குது இந்த படத்தை வந்து. ஏன்னா இப்போ ஜல்லிக்கட்டை பற்றி பேசிட்டு இருக்கிறோம், அது வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது, அதே இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆனால் சினிமாங்கிறதுல வந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது டெய்லி ஜல்லிக்கட்டு யுத்தம் மாதிரி தான். ஏன்னா படத்தை எடுக்க முடியுமோ வழி அதை ரிலீஸ் கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. ஸோ அதுலேயும் இந்த புதுமுகம் இவங்க இந்த மாதிரி நடித்து அதை ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஆர்கே சுரேஷ் மாதிரி ஆட்கள் வந்து அவங்க வந்து இது வந்து தைரியமாக வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எப்படி துருவங்கள் 16 ரிலீஸ் பண்ணாரோ அவர் ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு அந்த படத்தை பார்த்துன்னி பண்ணார். இந்த படம் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அந்த ஹீரோவை பற்றி எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தை பார்த்துன்னி இம்ப்ரெசிவ் ஆகி வாங்கியிருக்காருங்கும் போது அதுலேயே இந்த படத்தினுடைய வெற்றி உறுதியாகுது. அதனால் கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி அட்டு இட்டு தான் ஸ்ரீகாந்த் அவர் நல்ல ரைமிங் கரெக்டாக பிடிச்சிட்டு வந்திருக்காரு. அது பத்தாவதுக்கு எஸ்வி சேகர் அவர் வந்து கரெக்டாக சொன்னார், ஏதாவது பிரச்சனைன்னா ஒன்றும் கவலையப்படாதீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நமக்கு ஒரு ஆபத்தாண்டவன் ஒரு ஆள் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து எஸ்வி சேகர் சினிமாவில் வந்து கரெக்டாக சென்சாரில் கொண்டு போய் அவரை கொண்டு போய் விட்டதுங்கிறது வந்து நமக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. ஏன்னா சென்சாரில் எப்போ என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. நான் தூரம் நின்று வச்சு படம் எடுத்துகிட்டு போனப்போ அதில் வந்து ஒரே ஒரு சாங் சீக்வன்ஸு, அந்த சாங் சீக்வன்ஸில் வந்து டடங் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும், ஒரு சின்ன பெல் டோன் வரும். அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னா, சரி நான் நின்றுருப்பேன், பக்கத்தில் சுலோச்சனான்ருக்கேன், நான் கொஞ்சம் ஹைட்டு சுலோச்சனா கம்மி, அந்த டடங் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த காரை வந்து அந்த பொண்ணு இப்படி வச்சுருக்கிற காலை அப்படி குதுங்கால் அப்படி தூக்கும், இன்னும் இப்படி பிடிச்சோன்னே டடங் அப்படிங்கிறதுக்காக அது ஷாட்டு போட்டிருந்தேன். உடனே என்னை சென்சாரில் வந்து அந்த கால் அப்படி தூக்குறத கட் பண்ணிடுங்கன்னு. நான் ஏங்க அப்படின்னேன். இல்லை அது கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆமாம் கிஸ் பண்ணுற மாதிரி தானே, அதனால தான் தூக்க சொன்னேன். ஏங்க கிஸ் பண்ணுறது நேராக காமிக்க முடியாது, அதுக்கு தான் நான் டடங்குன்னு இப்படி தூக்குற மாதிரி ஒரு ஷாட்டை போட்டிருக்கேன்னு. இல்லை அது கிஸ் பண்ணுற மாதிரி தெரியும். கிஸ் பண்ணுறது அந்த காலத்துலேருந்து முடியாதியா, காமிக்க முடியாதியா, இது வந்து என்னோட ஷாட்டு இல்லை, இது புராதன காலத்து ஷாட்டு இந்த காலை தூக்குறதுங்கிறது. நான் அந்த மியூசிக்காக போட்டு வச்சுருக்கேன், என்ன இப்படி தகராறு பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வேறு ஒன்றுமே இல்லையா கட் பண்ணுறதுக்கு அப்படின்னா. அவர் கட் பண்ணுறது ஒன்றுமே இல்லைங்கிறதுக்காக அந்த படத்தில் வேறு ஏதாவது கூட சொல்லிக்கலாம், இந்த 2 குருவிக்கு இப்படி எல்லாம் முட்டிக்குமே அப்படின்னு அதெல்லாம் பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டான். இந்த கால் இப்படி போகிறத வந்து எனக்கு என்னன்னு கேட்டால் எனக்கு ஒன்றுமே இல்லையா, வேறு ஒன்றுமே இல்லையா அப்படிங்கண்ணா. இப்படி கூட சென்சாரில் சில நேரங்களில் வந்து தகராறு நடக்கிறது உண்டு. அதே மாதிரி இது நம்ம அல்ல, எனக்கு சென்சாரில் வந்து நிறைய அங்கேயும் பிரச்சனை. அப்போ என்னென்னா சென்சார் ஒத்துக்கிட்டேன் நான். 6 கட்டு 7 கட்டு சொன்னாங்க, 14 கட்டு சொல்லி அப்புறம் கடைசியில் சண்டை போட்டு தகராறெல்லாம் பண்ணி, அது நான் படம் அப்படிங்கும்போது நிறையா பொம்பளைகளாக விட்டாங்க. ஏன்னா பாக்யராஜ் படத்தில் நிறைய அந்த மாதிரி சமாச்சாரம்லாம் இருக்கும், அதனால் லேடிஸ் நிறையா விடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் அந்த லேடிஸ் கூட எல்லாம் ஒரே சண்டை. அப்புறம் ஐஜி பரமகுரு அவர் ஒருத்தர் தான் ஆம்பளைன்னு நினைக்கிறேன், இவங்கெல்லாம் என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க லேடிஸ் எல்லாம். அப்புறம் பரமகுரு சார் பேசாமையே உட்காந்துருக்கேன், சார் நீங்கள் ஒரு ஐஜி என்னங்க பேசாமல் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. இல்லை என்ன பின்னங்க தண்ணி தெளித்து காய்கறி வாங்குறது இது சாதாரணமாக வந்து பிராமின் வீட்டில் பழக்கம்.
காய்கறி வாங்கும்போது உடனே அது மேலே தண்ணி தெளிச்சுட்டு தீட்டு அப்படிங்கிற மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு வாங்குவாங்க. இது வந்து கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் எனக்கு புரியல. நீங்கள் இது பார்த்ததே இல்லையா சொல்லுங்கள் சார் அப்படின்னா. இல்லை பார்த்துருக்கேன், பின்ன சொல்ல வேண்டியதானே அப்படின்னேன். அப்புறம் இதே மாதிரி சண்டை போட்டு கடைசியில் 7 கட்டு பண்ணாங்க. அடுத்த நாள் கட்டு எடுத்துகிட்டு நான் போய் கொடுக்க போனேன். சாரி சார் அப்படின்னா. என்ன அப்படின்னேன். இல்லை நீங்கள் சொன்ன கட்டெல்லாம் கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன்னே. இல்லை உங்கள் படம் பாம்பே அனுப்பிச்சிட்டோன்னா. ஏன் அப்படின்னு. இல்லை பாம்பேக்கு மறுபடியும் ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கு. நான் சொன்னேன், நான் வந்து உங்கள் கட்டை ஒத்துக்கலைன்னா தான் நீ ரிவைஸ் கமிட்டிக்கு அமைக்கணும், இல்லைன்னா நான் போய் ரிவைஸ் கமிட்டி வேணும்னு சொல்லி நான் கேட்கணும். நான் உன் கட்டை ஒத்துக்கிட்டு நெகட்டிவை கட் பண்ணி கொண்டு வந்துருக்கேன், இப்போ எதுக்கு அனுப்பிச்சேன் அப்படின்னேன். உடனே இல்லை எனக்கு கொஞ்சம் பிரச்சனைன்னா நான் கேஸ் போடுவேன், நான் வந்து நெகட்டிவ் எப்போ கட் பண்ணிட்டேன்னா நான் ஒத்துக்க மாட்டேன், நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு. அப்புறம் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கடைசியில் சொன்னாங்க, இல்லை சார் இங்கே வாங்கன்னு சொல்லி ஒரு டிராயரை திறந்தால் அதில் ஏகப்பட்ட பேப்பருக்கு பூரா மொட்டை கெடுதாச்சு. இந்த படத்தை விட்டுறாதீங்க, இதில் வந்து ரொம்ப நான் பிராமின் மேட்ரு நிறையா இருக்குது, இது பூரா பிராமினுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி இவ்வளோ லெட்டர் வந்திருக்கு சார், வேறு வழியே இல்லை, எங்களை பிடிச்சது நாளைக்கு கொடுக்கிடுவாங்க, அதனால் வந்து பாம்பேக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா. அப்புறம் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணதுனால அப்புறம் பாம்பேக்கு போனதுக்கப்புறம் அவன் படம் பார்த்துட்டு பாம்பேயில் இருக்கிற கமிட்டி வந்து எதுக்கு இந்த படத்தை இங்கே அனுப்பிச்சாங்க, இவ்வளோ நல்ல படம், இதில் என்ன பிரச்சனை, எதுக்கு இங்கே அனுப்பிச்சாங்க அப்படின்னா. அப்புறம் தெரியல ஏதோ அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் அவன் பார்த்துட்டு ஒரு 3 கட்டை 4 கட்டை போதும், அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த படம் திருப்பி அனுப்பிச்சான். அது மாதிரி அவர் சொன்ன மாதிரி வந்து நம்ம பேசாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க பாட்டு இதை விட்டு அதை விட்டுன்னா கடைசியில் படத்தில் ஒன்றும் மிச்சம் இருக்கா, சென்சார் சர்டிஃபிகேட் தான் இருக்கும், அந்தளவுக்கு ஆகி போகும். ஸோ அதனால் அப்புறம் நம்ம வந்து வேறு படங்களை பார்ப்போம், அதில் என்னமோ பண்ணியிருக்காங்க, சரி இதுக்கு நம்மளுக்கு பரவாயில்ல ரொம்ப கம்மியாக தானே பண்ணியிருக்கோம்னு போனோம்னா அதை பற்றியெல்லாம் பேசாது அப்படிம்பாங்க. அது எப்படி விட்டீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஸோ இப்படி நமக்கு ஒரு அளவுகோலும் கிடையாது, இது வச்சுக்கலாம் இது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சென்சார் போர்டுங்கிறது வந்து எப்போ அதெல்லாம் லக்கு தான், இந்த காசு சுண்டி போட்டு தலையாக பூவால் வர்ற மாதிரி யாருக்கு யூ கிடைக்கும் யாருக்கு ஏ கிடைக்கும் என்னன்னு சொல்லவே முடியாது. இந்த தலையவே வெட்டி தூக்கிட்டு வர்றதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னோம்னா யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருவான். ஒரு ரத்தம் தெரிச்சிருச்சுன்னு சொன்னோம்னா இல்லை அது ஏ கொடுத்தாகணும், ஏன்னா வயலன்ஸ் அப்படின்னு சொல்லும். இந்த மாதிரிலாம் சண்டைகள் நிறையா இருக்கும். இது வட சென்னைன்னு சொல்கிறதுனால நிச்சயமாக வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எஸ்வி சேகரனுடைய உதவியை வந்து வாங்கிட்டு நல்லபடியாக பண்ணுங்கள். ஸோ படத்தில் அவர் ஸ்ரீகாந்த் நல்ல ஒரு வேர்டு சொன்னார், ஹிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டாக ஹிட் ஆகிறதுக்கான எல்லா இதுவுமே இதில் இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதனால் வெற்றி பெற வாழ்த்துக்கள், மறுபடியும் வெற்றி விழாவில் சந்திக்கலாம். நன்றி. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.